அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிலேருந்து இன்றைக்கி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறதையும், மாணவர்கள் ஏன் அதிருப்தி ஆனாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ 19ஆம் தேதியான இன்றைக்கி தான் இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இருக்குல்ல, அதாவது டிஎன்பிஎஸ்சி, இதில் பல்வேறு துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு 824 இளைஞர்களை நாங்கள் தேர்வு செஞ்சிட்டோம். அதாவது தேர்வுனா எக்ஸாம் வச்சு நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் கடந்த டிசம்பர் 2023 முதல் தற்பொழுது வரையிலான காலகட்டத்தில் கால்நடை பராமரிப்பு துறையின் கீழ் கால்நடை உதவி மருத்துவர் பதவிக்கு 675 பேரும், இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல் அலுவலர் நிலை குரூப் 4 பதவிக்கு 65 நபர்களும், கூட்டுறவுத்துறையின் கீழ் கூட்டுறவு சங்கங்களின் இளநிலை ஆய்வாளர் பதவிக்கு 29 நபர்களும், வனத்துறையின் கீழ் வன தொழில் பழகுனர் பதவிக்கு 10 நபர்களும், அப்புறம் பல்வேறு துறைகளில் குரூப் 4 தொகுதி அடங்கிய இளநிலை உதவியாளர் மற்றும் தட்டச்சர் பதவிகளுக்கு 45 நபர்களும், மொத்தமாக 824 பேரை வந்து நாங்கள் தேர்வு செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு டிஎன்பி சொல்லியிருக்காங்க. ஆனால் மாணவர்களுக்கு என்ன அப்படின்னா, குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் போன வருஷத்துலேருந்து வருதுன்னாங்க. அப்புறம் ஆனுவல் பிளானரில் ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்ன வரைக்கும், அதாவது இன்றைக்கி 19ஆம் தேதி அப்படின்னா, இது வரைக்குமே நோட்டிஃபிகேஷன் வரலை. எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த கடுப்பில் தான் மாணவர்கள் வந்து டென்ஷனில் இருக்காங்க. ஸோ தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்லாம் விட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் தேவையானதை ஒன்று கொடுத்தா தானே ஒரு ஹோப் கிடைக்கும், படிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டு போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ எது என்னவோ ஓகேங்களா, ஜூனில் எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணாலும் கொடுக்கட்டும். நோட்டிஃபிகேஷன் ஆனுவல் பிளானர் வந்தப்பயே வந்துருச்சுன்னு நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா ஜூனில் எக்ஸாம் கன்ஃபார்ம் தான். ஏன்னா எலெக்ஷனு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்து போகும். ஸோ அப்போ உங்களுக்கு ஜூனில் கண்டிப்பாக எக்ஸாம் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு வேணாலும் வந்துட்டு போட்டோம். இந்த 6 மாதமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த டைம் தான். அதனால் நீங்கள் டக்குன்னு படித்து 6ஆவது மாதத்துக்கு எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடுங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம சேனலில் தொடர்ந்து உங்களுக்காக வீடியோ பதிவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நாங்கள். நன்றி, வணக்கம்.